போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். சப் இன்ஸ்பெக்டருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்னா நேஷனல் லெவலில் உள்ள ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். நேஷனல் லெவலில் என்னென்ன கேம் நடந்தது அதனுடைய ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம். இன்டர்நேஷனல் லெவலில் வேர்ல்டு கப்பு, அந்த வேர்ல்டு கப்பை என்னெல்லாம் பார்க்குறோம். இப்போ ஒரு முக்கியமாக 4 வருஷத்துக்கு ஒரு நடக்கக்கூடியது ஆசியா நடக்கக்கூடிய போட்டி, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டு லெவலில் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டு லெவலில் முக்கியமானதான் நம்ம பார்க்குறோம். போன வருஷம் இப்படி பழைய கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். பழைய கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இருக்குது. இதில் வந்து இது போன தடவைக்கு முந்தின தடவை எதிர்பார்த்தது அப்படியே வந்துருந்துச்சு. நம்ம இந்த தடவையும் ஒரு 2 கொஸ்டின் எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக கேட்பாங்க. 44th செஸ் ஒலிம்பியாட் ஹெல்ட் அட் மாமல்லபுரம் நியர் சென்னை. இப்போ இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னென்னா ரைட்டு. அப்புறம் 2வது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா செஸ் ஒலிம்பியாட் கேம்ஸ் ஆர் கண்டக்டட் ஒன்ஸ் இன் 4 years அப்படிங்காங்க. அப்படி கிடையாது, 2 வருஷத்துக்கு ஒரு நடக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னென்னா 2022 நடந்துச்சு, அப்புறம் 2024 நடந்திருக்கு, அடுத்து 2026 எங்கே நடக்கலாம் அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். உஸ்பெகிஸ்தான். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் சப் இன்ஸ்பெக்டர் டைப் பேட்டர்ன் தான். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான பர்சனாலிட்டியை கொடுத்துட்டு அவங்க எந்த விளையாட்டுத்துறைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ராணி ராம்பால் காக்கி நம்ம டேரெக்டாகவே பொருத்தி விட்டோம். மிதிலி ராஜ் ஏன்னா கிரிக்கெட்டு, அடுத்த ஹிமாதாஸ் ரன்னிங், மீராபாய் சானு வெயிட் லிஃப்டிங். இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு பர்சனாலிட்டி, முக்கியமான பர்சனாலிட்டி கொடுத்து என்னன்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் பிளேஸ் கேம் ஆஃப் த பால் பேட்மிண்டன், பூப்பந்தும்பாங்கல்ல அந்த விளையாட்டுடைய அந்த பூப்பந்துங்கிற விளையாட்டு எங்கே உருவாச்சு அப்படின்னு கேட்காங்க. தமிழ்நாடு. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலையும் சில கொஸ்டின் கேட்காங்க ஸ்போர்ட்ஸில், அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக்ஸ் இருக்கும். அதாவது ஒலிம்பிக் முடிஞ்ச உடனேயே பேரா ஒலிம்பிக்ஸும் நடக்கும். ஏன்னா அதில் 2020 மாரியப்பன் தங்கவேலு, ஏன்னா அவர் வந்து சில்வர் வின் பண்ணார். இப்போ நடந்த 2024 நடந்த ஒலிம்பிக்லையும் பார்த்தீங்கன்னா அவர் பிரான்ஸ் வின் பண்ணார். 2024 பாரிஸில் நடந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வின் பண்ணார். முத கோல்டு வின் பண்ணார். 2016 பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜெனீரோ பிரேசிலில் வச்சு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர். அதனால இந்த கொஸ்டின் அவர் வந்து விளையாட்டுத்துறையில் எந்த விளையாட்டுத்துறைன்னு கேட்காங்க. ஹை ஜம்ப். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் கூட ஹைட்டை கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் ஃபிஃபா 2022 4 வருஷத்துக்கு ஒரு நடக்கும் மேட்ச்சு. அப்போ கத்தாரில் வச்சு நடந்துச்சு. இப்போ நமக்கு அடுத்த கொஸ்டின் நம்ம கேட்கலாம், 2026 எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 26 வந்து 3 கண்ட்ரி சேர்ந்து நடத்துகிறாங்க. USA, மெக்சிகோ, கனடா. இப்படியும் சொல்லலாம், ஒரேடியாக நார்த் அமெரிக்கான்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்போ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு தெரியணும். முக்கியமான கப்பு, தமிழ்நாட்டில் உள்ள கப்பு, முக்கியமான பர்சனாலிட்டி கேட்காங்க. இந்த தடவை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100% இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப், ஏன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மென்ஸ் கிரிக்கெட் வந்து 2 தடவை வின் பண்ணியிருக்கோம். உமன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்கோம். 1975 மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு தொடங்கினாங்க. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டியே 1973 பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வின் பண்ணவே முடியலை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா நம்ம வந்து எங்கே வச்சு நடந்து கேட்டீங்கன்னா நவி மும்பையில் வச்சு நடந்துச்சு. இந்த ஸ்டேடியத்தை கூட கேட்கலாம். நவி மும்பை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்தியா வந்து யாரை ஃபீட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை வந்து ஃபீட் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம். ஒரு 52 ரன் வித்தியாசத்தில் வந்து நம்ம ஜெயிக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த இந்தியன் டீமை பற்றி ஃபுல்லாகவே கேட்பாங்க. அப்போ இந்த மேட்ச்சு 2020 உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்புங்கிறது 13th வேர்ல்டு கப். இது யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அப்போ நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக். கண்டிப்பாக கேட்பான். இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா இந்தியன் டீமுடைய கேப்டன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஹர்மன் பிரீத் கவுர் இது எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு சொல்லி கேட்கலாம். சஃபாலி வர்மா, ஃபைனலில் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாருன்னு கேட்கலாம். தீப்தி சர்மா. இப்போ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் பார்த்து வச்சுருங்க. உறுதியாக உங்களுக்கு கொஸ்டின் வந்து உறுதியாக இருக்குது, மாற்றுக்கிறதே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் இங்கிலீஷ் 2மே இதில் கொடுத்துருக்காங்க. என்ன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக். ஏன்னா ஒலிம்பிக் வச்சு ஒரு கொஸ்டின் நடக்குது. அதில் பாரிஸ் ஒலிம்பிக்கை பற்றி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். பாரிஸ் வந்து 2024 பாரிஸில் வச்சு நடந்துச்சு. அதில் பாரிஸ் ஒலிம்பிக்குங்கோ. அப்போ வந்து நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது பாரிஸ் ஒலிம்பிக் பழைய கொஸ்டின் தான், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ வந்து அந்த கொடி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் செரமனிக்கு ஒரு ஆள் கொடியை கொண்டு போவாங்க, ஃபைனலாக ஒரு ஆள் கொடியை கொண்டு போவாங்க. அப்போ ஓப்பனிங் செரமனிக்கு யார் கொண்டு போனால் சிரிஜேஸ் யாருங்கன்னா காக்கி டீமுடைய கோல் கீப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனல் பார்த்தீங்கன்னா மனு பார்க்கர்
மனு பார்க்கருங்கிறது உறுதியாக கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் நம்மளுடைய டார்ச், ஒலிம்பிக் டார்ச்சை யார் கொண்டு போனா அபினவ் பிந்த்ரா. இந்த அபினவ் பிந்த்ரா யாருங்கன்னா 2008 ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெய்ஜிங்கில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் வந்து கோல்டு வின் பண்ணார். இந்த ஒலிம்பிக்கில் நம்ம எத்தனை ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 71st ரேங்க். 6 மெடல் வின் பண்ணியிருக்கோம், 71st ரேங்க். ஏன்னா பாரிஸில் வச்சு நடக்குது, அதுக்கு 3வது ஆட்டம் நடக்குது. மொத்த அத்லெட்டிக்ஸ் இந்தியாவிலேருந்து போனது 117 பேர் போனாங்க. அதனுடைய மஸ்காட் பிரிஜியன் கேப். அப்போ நம்மளுடைய ரேங்க் என்ன? 71st. மொத்த மெடல் வந்து 6 மெடலு. கோல்டு வந்து நம்ம வின் பண்ணலை, சில்வர் 1, பிரான்ஸ் 5. இதை தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இது கேட்குறதுக்கு சான்ஸ் கம்மி தான், இருந்தாலும் பார்த்துக்கிறோம். இப்போ அதிக மெடல் வின் பண்ண 1, 2, 3 யாருங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ வின் பண்ணுறான். கோல்டு வந்து 40 அடிக்கானுங்க. 2வது சைனா, கோல்டு வந்து 40 அடிக்காங்க. ஆனால் டோட்டல் கவுண்டிங்கில் யூஎஸ்ஏ வின் பண்ணியிருந்தான். 3வது பார்த்தீங்கன்னா ஜப்பான். நம்ம வந்து 71st. நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக்ஸு நம்ம வின் பண்ண பார்த்தீங்கன்னா 6 மெடல் வின் பண்ணோம்ல. அந்த ஆளுக்கு பேரை கொடுத்து கேட்கலவங்க யாருன்னு. மனு பார்க்கர். அவங்க வந்து யாருன்னா 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கி சுடுதல் பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க. அப்புறம் மனு பார்க்கரும் சாரா ஜரபீத் சிங்கும் சேர்ந்து அதே 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் ஒரு பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து. ஸ்வப்னில் குசாலி அவங்க வந்து என்னங்கன்னா 50 மீட்டர் ரைஃபிளில் வந்து பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க. நீரஜ் சோப்ரா யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஈட்டி எறிதல் ஜாவலின் சில்வர் வின் பண்ணுறாரு. அமன் சராவாட் ரெஸ்லிங், இவர் தான் பார்த்தீங்கன்னா 21 வயசில் யங்கஸ்டாக மெடல் வின் பண்ண ஆள், பிரான்ஸு. மென்ஸ் காக்கி டீம் வந்து பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஒலிம்பிக்கு வந்து கேட்கலாங்கிற ஒரு அப்போ இதில் வந்து நம்ம போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேங்க் வந்து 18வது ரேங்க். ஏன்னா நார்மல் ஒலிம்பிக்கில் 71 ரேங்க். இதில் நம்ம கோல்டு 7 வின் பண்ணியிருக்கோம், சில்வர் 9 வின் பண்ணியிருக்கோம், 13 பிரான்ஸ் வந்து மொத்தம் 29 வின் பண்ணியிருக்கோம் பேரா ஒலிம்பிக்குங்கிறத. அப்போ பேரா ஒலிம்பிக் மெடலிஸ்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வின் பண்ணா அப்படிங்கிறத பார்க்குறோம். துளசிமதி முருகேசன் சில்வர் வின் பண்ணுறாரு, ஏன்னா பேட்மிண்டன் சிங்கிள்ஸில். மனிஷா ராமதாஸ் பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க பேட்மிண்டன் சிங்கிளில். நித்யா சிறிசெவன் பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க பேட்மிண்டன் சிங்கிள். எல்லாமே பேட்மிண்டன் சொல்லும்போது அதனுடைய இது வேறுபடும். ஏன்னா SU5, SK6 அந்த மாதிரி இந்த இது மாறுபடும். அப்புறம் மாரியப்பன் தங்கவேலு இவர் வந்து பிரான்ஸ் வின் பண்ணுறாரு. இல்லைன்னா கைஜம். இது பேரா ஒலிம்பிக்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது மென்ஸ் கிராண்ட் ஸ்லாம். டென்னிஸ்லேயே இப்போ எப்படி வேர்ல்டு கப்பில் ஃபுட்பாலில் வேர்ல்டு கப்போ கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்போ இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி டென்னிஸ்லேயே மிக பயங்கரமான கேம் வந்து கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ஸ்லாமில் வருஷத்தில் 4 கிராண்ட் ஸ்லாம் தான். அதில் முதல் கிராண்ட் ஸ்லாம் ஆஸ்திரேலியா ஓப்பனில் நடக்கும், 2வது கிராண்ட் ஸ்லாம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடக்கும், 3வது பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் நடக்கும், 4வது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஓப்பன் நடக்கும். அப்போ இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்சதுன்னா அமெரிக்கா ஓப்பன். அப்போ யார் வின் பண்ணியிருக்கா அமெரிக்கா ஓப்பன்? இதில் மென்னையும் படிக்கணும் உமனையும் படிக்கணும். அப்போ அமெரிக்கா ஓப்பனை பொறுத்த வரைக்கும் அல்கராஸ் வின் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்போ வந்து வின் பண்ணவங்கள படிங்க. விம்பிள்டன் பார்த்தீங்கன்னா யானிக் சின்னர், ஃப்ரெஞ்சு ஓப்பன் பார்த்தீங்கன்னா அல்கராஸ், ஆஸ்திரேலியா ஓப்பன் யானிக் சின்னர். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் கேட்பான். அல்கராஸ்ங்கிறது ஸ்பெயின், சின்னர் யானிக் சின்னருங்கிறது இட்டாலி. இல்லை உமன்ஸும் கேட்பாங்க. அடுத்தது பிஃபா வேர்ல்டு கப். வேர்ல்டு கப் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் 2022 கத்தாரில் அர்ஜென்டினா வின் பண்ணியிருக்காங்க. 2026 கனடா, மெக்சிகோ, USA 3 சேர்ந்தது தான் நமக்கு என்னென்னா நார்த் அமெரிக்கா நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு இது அடுத்தாப்புல உள்ள கொஸ்டின். முதல் கொஸ்டின் நமக்கு வந்து என்ன பார்த்தோம்னா கிரிக்கெட்டு. 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 99.9% சான்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் இதான். FIDE உமன்ஸ் வேர்ல்டு கப் சாம்பியன் திவ்யா தேஷ்முக். ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம இந்தியாவை சார்ந்த கொனூரு கம்பியை தான் வின் பண்ணியிருக்காங்க யங்கஸ்ட். ஏன்னா இந்த மேட்ச் FIDE உமன்ஸ் வேர்ல்டு கப் எங்கே நடந்துன்னு கேட்பாங்க. அப்போ படுமி சார்ஜியாவில் படுமின்னு ஒரு சிட்டியில் வச்சு நடக்குது. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட்டு 12th மென்ஸ் காக்கி ஆசியா கப் 2025. ஏன்னா இப்போ நேஷனல் லெவலில் பார்க்கும்போது மென்ஸ் காக்கி ஆசியா லெவலில் பார்க்கும்போது மென்ஸ் காக்கி எங்கே நடந்துச்சுன்னா பீகாரில் நடந்துச்சு. பீகாரில் ராஜ்கிர். இந்தியா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2003 வின் பண்ணாங்க, 2007 வின் பண்ணாங்க, 2017 வின் பண்ணாங்க, 2025 4 தடவை வின் பண்ணனால நம்ம வேர்ல்டு கப்பு காக்கிக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு டைமண்ட் லீக்.
இவரை கண்டிப்பாக கேட்பாங்க. ஈட்டி எறிதலில் மிகப்பெரிய சாதனையாளர். ஏன்னா நீராஜ் சோப்ரா, ஏன்னா இப்போ ரீசெண்டான டைமண்ட் லீக்ல பார்த்தீங்கன்னா அவருடைய ஈட்டி எறிதலுடைய தூரம் எவ்வளோனா 85.01, அதை கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது இந்தியாவுடைய கிராண்ட் மாஸ்டர். இப்போ நமக்கு அந்த பொண்ணு திவ்யா தேஷ்முக் வந்து 88வது கிராண்ட் மாஸ்டர், அவங்க மகாராஷ்டிராக்காரங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 2 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. ரோஹித் கிருஷ்ணா தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர், இளம்பருதி தமிழ்நாட்டை சேர்ந்தது. அதனால கண்டிப்பாக கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 90 கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்தியாவில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 35 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. தியான் சந்த் கேல் ரத்னா விருது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். குகைஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா சாம்பியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ குகைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு செஸ் சாம்பியன் வின் பண்ணனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. மனு பார்க்கர் இப்போ தான் சொன்னோம், ஏன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ல மெடல் வின் பண்ணனால அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹாக்கி டீமுடைய கேப்டன் கர்மன் பிரீத் சிங். அடுத்து பிரவீன் குமார், ஏன்னா கோல்டு மெடலிஸ்ட் பேரா ஒலிம்பிக்ஸில் ஹை ஜம்பில் வின் பண்ணவர். இவங்களுக்கு தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு இது கேட்பான். நேஷனல் கேம்ஸ் எங்கே நடந்துச்சு? நடந்தது 38வது நேஷனல் கேம் உத்தரகாண்டில் நடக்குது. அதோட மாஸ்கட் சின்ன என்னன்னு கேட்பாங்க, மௌலி. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் தான் சர்வீஸ் டீமு. தமிழ்நாட்டுடைய ரேங்க் என்னன்னா 6th ரேங்க். நெக்ஸ்ட் கபடி 2025 ஆசியாவுடைய யூத் கேம்ஸ், இது கூட தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து கேட்கலாம். பக்ரைனில் வச்சு நடந்துச்சு. இந்தியாவில் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து போனது கார்த்திகா பெண்கள் பிரிவிலும், அபினேஷ் மோகன்தாஸ் ஏன்னா ஆண்கள் பிரிவிலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, நிறைய ஹானர் பண்ணாங்க. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இது எங்கே நடந்தா பீகாரில் நடக்குது. அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டுடைய ரேங்க் என்னன்னா 6th. நெக்ஸ்ட் கபடி வேர்ல்டு கப் 2025, ஏன்னா இது எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சாரி எங்கே நடந்துச்சுன்னா இங்கிலாந்தில் நடந்துச்சு. டீம் இந்தியன் மென்ஸ் டீமும் இந்தியா தான் வின் பண்ணாங்க, உமன்ஸ் டீமும் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 39th நேஷனல் கேம் மேகாலயா அதில் வச்சு நடக்குது. 39th நேஷனல் கேம்ஸ் நடக்க போகுது. 2025 ஃபீடே வேர்ல்டு கப் செஸ் சாம்பியன் கோவாவில் வச்சு நடக்க போகுது. நெக்ஸ்ட் 2025 உலகக்கோப்பை குத்துச்சண்டை இறுதிப் போட்டி இந்தியாவில் ஏன்னா நடைபெற உள்ளது, டெல்லி நொய்டாவில். அடுத்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2028 சம்மர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்க போனால் லாஸ் ஏஞ்சல்ஸ், இது கேட்கலாம். என்ன லாஸ் ஏஞ்சல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கப்பு என்ன துலிப்புனா கிரிக்கெட் கேமில் வருது, ரஞ்சின்னா கிரிக்கெட்டு, சயிது முஸ்தாக் அலினால கிரிக்கெட்டு, சந்தோஷ்னா ஃபுட்பாலு. இதில் வின் பண்ணவங்க துலிப் வந்து சென்ட்ரல் ஜோன் வின் பண்ணியிருக்காங்க, ரஞ்சி கோப்பை வந்து விதர்பா டீம் வின் பண்ணியிருக்காங்க, சயிது முஸ்தாக் அலி மும்பை, சந்தோஷ் டிராபி வந்து வெஸ்ட் பெங்கால். இப்போது நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் வந்து லிமிட்டடாக செல்ல ஏரியா மட்டும் தான் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் அழுத்தி படிங்க, உறுதியாக கேட்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.